Hi viewers, welcome back to my channel womensart. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி சம்மங்கி பூ வந்து யூஸ் பண்ணி கோல்டன் கலர் ஜடவேணி எப்படி ரொம்பவே ஈஸியாக கட்டலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பூவை வந்து கட்டுறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பூ த்ரெட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பூவை வந்து கட்டுறதுக்கு இந்த மாதிரி எப்போ மாதிரி ஒரு கேலண்டர் அட்டை வந்து எடுத்துக்கோங்க. கேலண்டர் அட்டையோட ஒரு எண்டில் வந்து த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு 2 சுற்று வந்து நம்ம வந்து சுற்ற போகிறோம். டபுள் சுற்று வந்து சுற்றிக்கோங்க. சுற்றியாச்சு. இனி நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பூ கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு வந்து எடுத்துக்கோங்க. எப்போவும் நம்ம வந்து கேலண்டர் அட்டை எவ்வளோ நீளம் இருக்கோ அதை விட 2 மடங்கு இல்லைன்னா 3 மடங்கு அளவுக்கு த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எண்டில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுருங்க. இனி நாம் இந்த 2 த்ரெட்டுக்கும் சென்டரில் தான் பூ வச்சு கட்ட போகிறோம். நம்ம வந்து நார்மலாக கட்டின அதே சேம் ப்ரொசீஜரில் தான் பூ வந்து கட்ட போகிறோம். 2 பூ வந்து எடுத்துக்கோங்க. சம்மங்கி பூ 2 பூ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு ஜடவேணி வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பூவை வந்து த்ரெட்டுக்கு உள்பக்கமாக வச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு ஜடவேணியோட ஹைட் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பூவோட ஹைட் வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை விடையும் கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் வந்து கூட கொஞ்சம் பூவை வந்து கீழ்ப்பக்கமாக தாத்து வச்சுக்கலாம். இனி நம்ம நாட் போட்டுடலாம். கரெக்டாக அந்த மாதிரி பூவோட மேல் பக்கமாக த்ரெட் வர மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். ஜடவேணினாலே மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுவோம். இனி நம்ம அடுத்தும் 2 பூ வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரெக்டாக அந்த 2 த்ரெட்டுக்கும் உள்பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பூக்க மேல் பக்கமாக த்ரெட் வரணும். நம்ம கட்டக்கூடிய த்ரெட் வந்து அந்த பூவோட மேல் பக்கமாக வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி நாட் போட்டுடலாம். நாட் போடும்போது கொஞ்சம் டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. பூ வந்து உதிர்ந்துடாமல் கரெக்டாக டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட்ட போகிறோம். இதே சேம் ப்ரொசீஜரில் தான் கட்ட போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ நீளத்தில் உங்களுக்கு வந்து ஜடவேணி வேணுமோ அந்தளவு நீளத்தில் நீங்கள் வந்து கட்டிக்கோங்க. நம்ம வந்து டபுள் பூ வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஜடவேணி வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். பூ வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதான் நான் வந்து டபுள் பூ வந்து யூஸ் பண்ணுறேன். சிங்கிள் பூ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேணி வந்து கொஞ்சம் பூ வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சிங்கிள் பூ போதும்னா நீங்கள் வந்து சிங்கிள் பூ யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் பூ வேணும்னா நீங்கள் வந்து டபுள் பூ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இனி நாம் இதே சேம் ப்ரொசீஜர்லேயே கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கட்டிகிட்டே வந்துடலாம். கட்டிட்டேன் பாருங்க. கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நான் வந்து கட்டியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ நம்ம வந்து அவ்வளோ லென்த்துக்கு வந்து கட்டிக்கலாம். நான் வந்து ஓரளவு தூரத்துக்கு வந்து கட்டியிருக்கேன். எனக்கு ஜடவேணி வந்து எந்த அளவு லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவு லென்த்துக்கு கட்டியிருக்கேன். இனி நம்ம எண்டில் வந்து 2 நாட் வந்து கூடுதலாக நம்ம வந்து போடணும். எண்டில் வந்து நாட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இனி வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கட்டுறதுக்கு யூஸ் பண்ண த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நமக்கு இந்த பக்கம் வந்து த்ரெட் வந்து லென்த்தியாக தான் இருக்குது. அதனால நம்ம வந்து இந்த ஓரத்தில் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து ஜடவேணி வந்து கட்டி முடிச்சாச்சு. ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ஜடவேணி வந்து கட்டி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து இந்த ஜடவேணியோட கீழ்ப்பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த காம்பு வந்து நமக்கு வந்து லென்த்தியாக இருக்குது. அந்த காம்பு எல்லாத்தையுமே இனி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து ஜடவேணி வந்து சிம்பிளாக அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கீழ்ப்பக்கம் இருக்க அந்த காம்பலாத்தையுமே நம்ம இனி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரே அளவில் வர மாதிரி கரெக்டாக
கட் பண்ணி எடுங்க. அப்பதான் வேணி வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இப்ப நம்ம வந்து அழகா கட் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளவுதான் நம்ம வந்து ஜடவேணி வந்து கட்டுறது. ரொம்பவே நெருக்கமா அழகா வந்திருக்கு. இனி நாம இதுல வந்து கோல்டன் கலர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ண போறோம். அப்பதான் நமக்கு வந்து கோல்டன் கலர்ல வந்து ஜடவேணி வந்து கிடைக்கும். அதுக்கு நான் வந்து கோல்டன் கலர் ஸ்ப்ரே வந்து வாங்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி. இப்ப நம்ம வந்து ஸ்டோர்ல எல்லாமே கேட்டா கிடைக்குது. இதுல வந்து நான் வந்து கோல்டன் கலர் வாங்கியிருக்கேன். இதுலயே நெறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ நீங்க வந்து அந்த கலர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வாங்குனதும் இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கணும். நல்லா ஷேக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுலயே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் குடுத்துருப்பாங்க. இப்ப நான் வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டேன். இனி நம்ம வந்து எப்படி ஸ்ப்ரே வந்து ஃப்ளவர்ஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீழ்ப்பக்கம் ஏதாவது நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேஸ்ட் பேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் இந்த மாதிரி வேணியை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட மேல் பக்கமா தான் நம்ம வந்து இப்போ வந்து ஸ்ப்ரே வந்து அடிக்க போறோம். ஸ்ப்ரே பாட்டிலை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்க. கொஞ்சம் மெதுவா ஸ்ப்ரே பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து கொஞ்சம் திக்கா டார்க்கா கிடைக்கும் நமக்கு கோல்டன் கலர். நீங்க அதனால கொஞ்சம் மெதுவா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஸ்பீடா காமிக்கிறேன். ஓரம் எல்லாமே எல்லா இடத்துலயும் ஃபுல்லா ஈவனா படுற மாதிரி கரெக்டா ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்பதான் நமக்கு ரொம்பவே அழகா வரும். இனி நம்ம வந்து இது வந்து 15 மினிட்ஸ் வந்து ரொம்பவே ட்ரை ஆகட்டும். இப்போ நமக்கு ட்ரை ஆயாச்சு. 15 மினிட்ஸ்ல நமக்கு வந்து ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் பூ அப்படியே எடுத்து பின்பக்கம் வந்து மேல் பக்கமா வர மாதிரி கரெக்டா பூவை வந்து எடுத்து போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இனி நம்ம இதோட மேல் பக்கம் வந்து ஸ்ப்ரே அடிக்க போறோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு பக்கம் வந்து அடிச்சு நல்லா ட்ரை ஆயாச்சு. இனி நம்ம இன்னொரு பக்கம் வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதுலயும் கொஞ்சம் மெதுவா கரெக்டா அழகா அடிங்க. எல்லா இடமும் நமக்கு ஸ்ப்ரே வந்து படணும். அப்பதான் நம்ம வந்து அது ட்ரை ஆன அப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். பூவோட உள்பக்கம் எல்லாம் படுற மாதிரி கரெக்டா இந்த மாதிரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து பூவோட பின்பக்கமும் ஸ்ப்ரே வந்து அடிச்சு முடிச்சாச்சு. இதுவும் 15 மினிட்ஸ் ஆகட்டும். நல்லா ட்ரை ஆயிரும். பாருங்க இப்ப நமக்கு 15 மினிட்ஸ் ஆயாச்சு. 2 பக்கமுமே ரொம்பவே அழகா ட்ரை ஆயாச்சு பாருங்க. கரெக்டா அழகா இருக்கு. நம்ம வந்து கையில வந்து நீங்க வந்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா தெரியும். பாருங்க ட்ரை ஆனதும் கலர் வந்து சேஞ்ச் ஆயாச்சு. பாருங்க பூவோட உள்பக்கம் வரைக்கும் நான் வந்து நல்லா ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன். அதனால நமக்கு உள்பக்கம் வரைக்கும் பூ வந்து கோல்டன் கலர்லயே தெரியுது. நீங்க வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் பூ ஜடவேணி வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்க வந்து கோல்டன் கலர் ஜடவேணி உங்க வீட்ல நீங்க வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பூ நீங்க வந்து யூஸ் பண்ணனாலும் நீங்க வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணாதான் அது வந்து கோல்டன் கலர் ஆகும். பாருங்க மேல் பக்கம் நான் வந்து ஒயிட் கலர்ல வச்சிருக்கேன். கீழ்ப்பக்கம் வந்து கோல்டன் கலர்ல வச்சிருக்கேன். டிஃபரன்ஸ் நல்லாவே நமக்கு தெரியுது. நீங்களும் உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனல் ரிஜோ டெய்லரிங் அண்ட் லக்ஸ் டிசைனர்ஸ் சேனலை நீங்கள் வந்து பார்த்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம்.